இல்ல சீமானுடைய இந்த புள்ளி, இந்த மாற்றத்தினுடைய புள்ளி வந்து விஜயினுடைய அரசியல் பிரவேகத்துக்கு பிறகு இருக்கு அப்படிங்கிறாங்க. அந்த பயமும் இருக்கலாம் 100% இருக்கலாம். ஏன்னா சீமான் இன்னைக்கு ஒரு சினிமா தளத்திலிருந்து ஒரு நபர் வந்து இன்னைக்கு அரசியல் கட்சி தொடங்கி இருக்கிறார். இன்னைக்கு வந்து செல்வாக்கோடு இன்னைக்கு வலம் வந்து கொண்டிருக்கிறார். நிறைய பேர் வந்து இளைஞர்களும் போய் சேர்ந்துட்டு இருக்காங்க. குறிப்பாக வந்து படித்த இளைஞர்கள் நிறைய பேர் வந்து அவர் பின்னாடி போற மாதிரி சூழல் இருக்கிறது. அப்ப அதையெல்லாம் அவருக்கு பயமாக இருந்திருக்கலாம். அதன் அடிப்படையில் ஏதோ ஒரு புள்ளியை தொட்டு அந்த புள்ளியிலிருந்து விலக முடியாமல் தவிக்கிறார். இப்ப விஜயோடைய வருகை இருக்கு இல்லையா? விஜயோட வருகை தான் அவர் இந்த அளவுக்கு தடுமாற்றத்தை ஏற்படுத்தி அப்படிதான் தடுமாற்றம். விஜயனுடைய வருகை சீமானை தடுமாற்ற வைத்திருக்கிறது. உண்மை, நிதர்சனமான உண்மை. வேற மாற்றுக்கிறதுலாம் இல்ல. அவரை பொறுத்த வரைக்கும் தமிழர் அப்படின்னு பிறப்பின் அடிப்படையில் ஒரு கூட்டணியை ரெடி பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறாரு. இல்ல அதான் தமிழர் எப்படி பிறப்பில் எப்படி கூட்டணி உருவாக்க முடியும்? புரியல. தமிழர்கள்ல வந்து எப்படி கூட்ட முடியும்? இன்னைக்கு வந்து நீங்க ஒரு பிளட் டெஸ்ட் அதான் அவர் இனிமேல் வந்து ஒரு தனியா ஒரு வைக்கணும். அவர் ஒரு கேம்ப் வச்சு அதே மாதிரி ஆட்களா தேர்ந்தெடுத்து அவர் கட்சியில் உறுப்பினராக சேர்க்கணும். அப்படி பண்ணா அவர் வந்து கொண்டு வரலாம் அந்த மாதிரி. இல்ல அவருடைய கட்சி நடைமுறைகள்ல வந்து அதை சொல்றாங்க. நாங்க வந்து தமிழர்களாக ஒன்று தர்றோம். இங்க இருக்கக்கூடிய திராவிடம் எங்களை வீழ்த்திருச்சு. எங்களை சாதியை ஒழிச்சாதானே தமிழர்களா ஒன்று பண்ண முடியும். சாதியை வச்சுக்கிட்டு வந்து எப்படி நீ தமிழர்களா ஒன்று பண்ண முடியும்? தமிழர்கள் என்பால் சாதி ஒழிந்தால் தான் நம்ம தமிழனாக இருக்க முடியும். சாதியை வச்சு நீ ஆண்ட சாதி, நான் வந்து கீழ் சாதி, உயர்ந்தோர் தாழ்ந்தோர் இருக்கிறப்ப நீ எந்த தமிழனா இருந்து என்ன பிரயோஜனம்? இன்னமும் வந்து வேங்கவேல சம்பவம் நடக்குது. இன்னமும் வந்து இரட்டை முயல் இருக்கு. இன்னைக்கும் இரட்டை சுடுகாடு இருக்கு. இன்னைக்கும் வந்து கல்வி நிறுவனங்கள் வந்து பாகுபாடுகள் இருக்குது. எத்தனையோ வந்து சாதி ரீதியான முரண்பாடு நடந்துட்டு இருக்கு. அதை வச்சு நம்ம எப்படி தமிழனா ஒன்று சேர முடியும்? அதை நோக்கி நான் நகர்றேன், நான் வந்து அதை செய்வேன் அப்படிங்கிறது அதுக்கான எந்த முத்தாய்ப்பும் செய்யவில்லை. நீ பெரியாரை எதிர்த்து விட்டு நீ எப்படி தமிழை நீ வந்து ஆர்கனைஸ் பண்ண முடியும்? பெரியார் என்பவர் வந்து தமிழ் இனத்திற்கான அடையாளம். அவர் எந்த மொழியா பேச தமிழினத்துக்கு அடையாளம். எப்படி இந்தியாவுக்கு வந்து அம்பேத்கர் அடையாளமோ பெரியார் வந்து தமிழினத்திற்கான அடையாளம். நீ அந்த அடையாளத்தை சீரழித்து நீ தமிழனை எப்படி ஒருங்கிணைக்க முடியும்? இல்ல நாங்க பெரியார்ட்ட இருந்து கத்துக்க வேண்டியதில்லை. எங்களுக்கு வந்து முன்னோர்கள் இருக்காங்க. அந்த முன்னோர்கள் யாரு? முன்னோர்களையும் நீ தான் சீரழிக்கிறீங்க. நீ முன்னோர்களையும் அதை தான் சொல்லுவா. நீங்க பெரியார் ஒரு காலத்துல கட்சி தொடங்கினப்ப பெரியார் தான் எனக்கு வழிகாட்டி, பெரியார் தான் எனக்கு நல்லவர் வல்லவர், பெரியாருடைய கொள்கை தான் என்னுடைய கொள்கைன்னு சொல்லி கட்சி தொடங்கினேன். நீங்க கட்சியை தொடங்கிட்டு மக்கள்கிட்ட வாக்கு சேகரிச்சுட்டு நீங்க பெரியாருக்கு எதிராக பேசுற. நாளைக்கு அயோத்தியாச படுறி அப்படித்தான் சொல்லுவா. ரட்டமலை சீனிவாசன் அப்படித்தான் சொல்லுவா. யாரெல்லாம் வந்து திராவிடத்தை சித்தாந்தம் வரல அவங்களே அதான் சொல்லுவா, சாதிய தலைவர்கள் அவர்கள் அப்படின்னு தான் சொல்லுவோம். நீ முத்திரை குத்துவீங்கன்னு உன்னுடைய சித்தாந்தம் மாறுதல்ல. இன்னைக்கு அவனுடைய கட்சி தொடங்கிய காலத்துல இந்த சித்தாந்தம் என்பது இன்றைக்கு நீ வந்து இருக்கிற சித்தாந்தம் என்பது வேறாக இருக்கிறது. அன்னைக்கு வந்து நாம் தமிழர் கட்சியை நீ வைக்கக்கூடிய தகுதி இல்லாதவனா இருக்காரு. அந்த நாம் தமிழர் பேரையே பயன்படுத்தக்கூடாது. சீமான் முதல்ல அவ்வளவு தூரம் அருவருப்பான ஒரு சொல்லாடலை செய்து தமிழ மத்தவங்க எல்லாம் தமிழ் அதுதான் அது அவரு ஒரு சைக்கோவா மாறிட்டார். அவரு அதுதான் சொல்லணும். நம்ம ஒவ்வொரு சொல்லாடலும் வந்து ஒரு சுயமா சிந்திச்சு பேசக்கூடியவரால் தமிழ்நாட்டு அரசியலை உள்வாங்கி பேசுவராக இருந்தால் அவர் இப்படி பேசியிருக்கவே மாட்டார். பெரியாரியத்தை எப்படி இந்த மக்கள் வந்து அங்கீகரித்திருக்கிறார்கள், பெரியாரை எப்படி இவர்கள் பார்க்கிறார்கள், பெரியார் எந்த அளவுக்கு இந்த மண்ணிலை வீரன்று இருக்கிறது பெரியார் கருத்தியல் என்று அவர் உண்மையாலும் நினைத்திருந்தால் அப்படி செய்திருக்க மாட்டார். அவர் எல்லாம் வெறுமனே தன்னுடைய சுய விளம்பரத்திற்காக, யாரோ ஒருவரை திருப்திப்படுத்துவதற்காக, யாரோ ஒருவருக்கு வழிவிடுவதற்காக செய்கிற செயலாகத்தான் இருக்கிறது ஒவ்வொரு செயலும்.